உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் தான் ஏற்றுக்கொண்ட இந்த இஸ்லாத்தை தன்னால் சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் அந்த இஸ்லாத்தை ஏற்க வேண்டும். ஏற்க தவறினால், ஏற்க அவர்கள் மார்க்கத்திற்கு புறம்பாக நடந்தால் அவர்களிடத்தில் முடிந்தவரை தன்னுடைய எல்லா சக்தியும் பிரயோகப்படுத்தி அல்லாஹ்வுடைய ஆயத்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை எடுத்துச் சொல்வதில் மிகப்பெரிய ஆர்வமுடையவராக இருந்தார்கள் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை சொன்னால் அது தனக்கு பிடிக்காவிட்டாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால் செய்யக்கூடிய மனோபாவம் உடையவராக இருந்தார். தவாபு செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் தவாபு செய்து கொண்டிருக்கும் பொழுது மக்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிற பொழுது ஹஜருல் அஸ்வத் கல் என்று தவாபின் பொழுது முத்தமிட வேண்டிய ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு தவாபின் பொழுதும் ஹஜருல் அஸ்வத் கல் வந்தால் அதை தொட்டு முத்தமிடுவது மார்க்கம். அந்த கல்லுக்கு முன்னால் வந்து நின்று சொன்னார்கள், ஏகத்துவத்துடைய பிடிப்பை பாருங்கள். அந்த கல்லுக்கு முன்னால் வந்து நின்று கொண்டு ஒரு நாள் இப்படி கூறினார், அஸ்வத் கல்லே, நீ ஒரு சாதாரண கல், ஆனால் ரஹ்மத்துல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய நேரத்தில் தவாபின் பொழுது உன்னை முத்தமிட நான் கண்டிருக்கிறேன். ஆகவே நானும் அதை முத்தமிடுகிறேன். நீ ஒரு கல், உனக்கு எந்த சக்தியும் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் செய்தார் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி நான் இதை செய்கிறேன் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.